இன்றைக்கு எங்களோட சுயேட்சை குழு வந்து மொத்தம் 16ல் 11 தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறத தடை செய்திருக்கணும். ஸோ கதைக்கிற தடை செய்யலை, கதைக்கலாம், ஆனால் அதே ஒளிபரப்பிலாம் என்று சொல்லியிருக்கணும். அதுவும் ஒரு வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திட்டமிட்ட செய்த வேலை தான். அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்துலேயும் நொமினேஷன் அக்செப்ட் பண்ணப்படுற எல்லாத்துலயும் எனக்கு வெற்றி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டிலும் யாராவது ஒரு தமிழ் கட்சியோட சேர்ந்து கூட்டணி தொடர்பாக வேறு ஏதாவது கட்சிகளோட பேசி இருக்கிறீங்களா? இல்ல, இப்ப நான் எப்பவுமே ஓப்பனா தான் இருக்கிறேன், யாரோடையுமே பேசல. கயந்திரமார் பொன்னம்பலம் வந்து என்னோட நல்ல இதோட இப்ப நல்ல வடிவா கதைக்கிறவர், யாரோடையுமே பேசல. தச்சமே ஏதாவது ஒரு கட்சி வடிவா வெண்டு எங்களை விட நல்லா வெண்டுச்சு அவை ஆட்சி அமைக்கல ஒரு நிலைமையில நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன். எந்த தமிழ் கட்சியா இருந்தோம், என்பிபி அல்ல, எந்த தமிழ் கட்சியா இருந்தாலும் அவைக்கு ஆட்சி அமைக்க இயலாட்டி என்னுடைய கண்டெஸ்டனை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன். அதே நேரம் நான் வந்து எனக்கு ஆட்சி அமைக்கலாம் போனாலும் அவை உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல, இப்போ மன்னர் ஒன்றுமே தாக்கல் செய்யல. யாழ்ப்பாணத்தில் 17ல் 11 தாக்கல் செய்திருக்கிறோம். மற்றது அதில் சிலதுகள் வந்து ரிஜெக்ட் ஆகும்ன்ற ஒரு இருக்கு. நான் டைம் கொஞ்சம் காணாமல் போயிடப்போ நான் முந்தினாத்த காசு ஒன்றும் இருக்கையில் முந்தினாத்து தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கட்டினான். வவுனியா வந்து 5ல் 4 கட்டியிருக்கிறோம். முல்லைத்தீவு 4ல் 3 கட்டியிருக்கிறோம். கிளிநொச்சி 3ல் 2 கட்டியிருக்கிறோம். மற்றது பூனை அறிக்கை நம்ம 1 கிடாது கட்டுறதுக்கு. அது 24 பேருக்கு டேட் இருக்கு. கிழக்கு மாநிலத்தில் எப்போ திருவோணமலையில் அது வந்து கூட எங்களோட சகோதர மொழி பேசுறாங்க. இது பெரும்பான்மை கூட தமிழ் இடங்கள்ல எல்லா இடமே காட்டியிருக்கிறோம். மற்றது மட்டக்களப்புலையும் காட்டியிருக்கிறோம். அம்பாறையில காட்டியிருக்கிறோம். இந்த 6 சபையிலையும் கட்டாததுக்கான காரணம் முதலாவது காசு பிரச்சனையோட உண்மையாவே காசு பிரச்சனையா இருந்தது. நேற்று இரவு வரைக்கும் காசு வந்து கொண்டு இருந்தது. கிணவர் எழுதி கொண்டிருக்கீங்க, வெளிநாட்டு அஞ்சல் காசு எழுதுறது எனக்கு பிரச்சனை இல்லை. நானப்ப எங்க அரசியல் கட்சியோ இல்லது லண்டன் கனடாவிலையும் போய் உண்டியல் வைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காசு இருக்கல. மற்ற என்னோட வந்த கண்டஸ்டன் எல்லாம் முன்னாள் போராளிகளும் மற்றது சாதாரணமா வேலை செய்யறதும் மற்றது அந்த என்ன சொல்றது அவருடைய வாழ்வாதாரத்துல பிரச்சனை. ஒரு 5000 ரூபா கேட்கறது எனக்கு கஷ்டமா இருந்தது. அதால நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் தந்த காசுல கட்டினான். தந்த வரைக்கும் அவ்வளவு கட்டியிருக்கேன். நான் அதுல ஒரு 2.5 லட்சத்துக்கு மேல இப்ப கையில காசு மிச்சம் இருக்கு. அதோட உள்ளூராட்சி தேர்தலுக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படும். அதையும் நான் அவர்கிட்ட வேண்டி செலவழிச்சு. மன்னார் வேட்புமனுவில் இருந்து தவிர்க்கப்பட்டதற்கான காரணம் ராசா என்னென்றால் உண்மையாவே மன்னார்ல ராசா எங்களுக்கு எங்கண்ட அதாவது தமிழ் பேசுற இது வந்து சரியான குறைவு. அதுல கண்டஸ்டன் வந்து கணவர் எனக்கு ரெடியா இருந்தவ. கடைசி நேரங்கள்ல நான் என்னோட காசு வருமா இல்லையான்ற ஒரு பிரச்சனை கணவர் எனக்கு சொன்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 38-40 பேர் டாக்டர் நாங்கள் வேற ஊர்ல கேட்கவா சுயேட்சையா கேட்கவான்னு நான் சொன்னேன், உங்கள்ட்ட காசு இருந்தா சுயேட்சையா போட்டு கேளுங்க, என்னோட தர முடியுமான தாரண்டு. மன்னாரும் அம்பாரையும் அதே தான் கழிச்சு வச்சிருந்தேன். காசு பிரச்சனையா போ திருவோணமலை கூட நான் என்ன 1% காசு கொடுக்கல. அதனால தாங்களாவே போட்டு கட்டியிருக்கணும். நான் போடுற அந்த பென்ஸ்காரம் திருவோணமலையில இருந்தா நீங்க யோசிக்க கூடாது. வெசல் அடுத்த தேர்தல் வந்தோம்னா வெசல் பென்ஸ் ஆயிட்டு பென்ஸ் அதுக்கு அடுத்தது ஓடியாவும் வந்து அவன் ஓடி வந்து வச்சிருக்கிறான். அவன் சொன்னவன் இதை பென்ஸை தந்துட்டு ஓடி எடுக்க சொல்லி நினைக்கிற மாநசபைக்கு ஓடியில வருது. கொடுத்தேன் பாராளுமன்றத்தில் சபாநாயகர்கிட்ட கொடுத்தேன். அது தவிர பாராளுமன்றத்தில இருந்து சீனியர் டிஐஜிக்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது. என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்பல, நான் கதைக்கிறத விரும்பல, பெரிய ஒரு தலையடி என்று பல தடவை தங்களுடைய என்ன சொல்ற மீடியா இதுல சொல்லியிருக்கணும். ஸோ நான் சாகிறதுக்கு எனக்கு சந்தோஷம். ஆனால் அது தமிழ் மக்களுக்கு சந்தோஷமா இல்லைன்றது தெரிப்பாகும். ஆனால் அதுக்கான நான் பயப்படல. நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களாலேயோ அல்லது வேறு ஒருத்தராலையும் எனக்கு பிரச்சனை வராது. எனக்கு என்னுடைய சிறுபான்மை இனத்தால தான் பிரச்சனை வரும். அமர்வுகளில் உங்களுடைய பேச்சு நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற தடை வந்து உள்ளூராட்சி சபைகளில் நீங்கள் தோற்க வேண்டும் என்பதற்கான திட்டமிடல் என்று எதை அடிப்படையாக வைத்துக் கொள்கிறோம்? என்னண்டா அப்போ உங்களுக்கு தெரியும், கடைசியா நடந்த சில உள்ளூராட்சி சபையில எங்கண்ட பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட அறிக்கையில் அதுல மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய புத்தகமே இருக்கு. அதை நான் எடுத்து வாசிச்சு பார்க்கல. கல்விக்கு 0.4% யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு 5.4%. பாராளுமன்றத்தில் கதைக்காம பண்ணக்கூடிய காரணம் நான் வெளியால கதைக்கட்டும் அதுக்கு வழக்கில் போடுவோம் என்று நான் கொஞ்சம் அவதானமா இருக்கேன். இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நீங்க நினைச்சா இதுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுத்து? அப்போ உங்களுக்கே தெரியும், எனக்கு இது வரைக்கும் 25 வழக்கு இருக்கு. நான் நேற்று ரிப்போர்ட்டை வலிக்கிட்டேன். அப்புறம் யோசிச்சா 8 நாள் எழும்பிட்டு வணக்கம் சொல்லி போட்டு இருப்போம் யோசிச்சு என்னென்றால் நான் கதைக்கிறத வைக்க பிடிக்கலைன்னு சொன்னால் அது வெளியால வரையலான்றதை நான் கட்டாயம் பாராளுமன்ற கட்சி தான் வரவன் இல்லை. நான் கதைக்காத கூட எழுதுவீர்கள் நீங்கள். ஆகவே நான் ஏதாவது சொல்ல போறேன்றது நான் உங்களுக்கே சொல்லியப்ப எங்க மக்களுக்கு அனுப்பலாம ஒழிய பாராளுமன்றத்தில் கதைச்சு தான் செய்யணும் இல்லை. பட் என்னோட சொல்றேன், பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கிற எல்லா விடயங்களையும் ஆக்ஷன் எடுக்க போறது இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராமநாயக்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள நல்ல நண்பர்கள். அது தெளிவாகவே சொல்றேன் உங்களுக்கு. அது மக்கள் தான் ஏமாற்றப்படுறோம். இதுல நிக்கிற மக்கள்ல இருந்து மைக் பிடிக்கிற ஆக்கள்ல இருந்து எல்லாருமே ஏமாற்றப்படுறோம். உள்ளுக்குள்ள நடக்கிறது வேற, வெளியே நடக்கிறது வேற.
அதுகளை கதைச்சிடுவேனோ மைக்கில் என்ற பயம், அவ்வளவுதான். முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு இன்றும் யாழ் மாவட்டத்தில் அரசாங்கத்தின் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சுமந்திரன் ஐயா சொல்லுங்க, பேரோட சொல்லுங்க. இல்லையா பெண், அது என்னென்றால் என்பிபி அரசாங்கம் யாரை பாதுகாக்க வேண்டும் யாரை பாதுகாக்க கூடாதுன்றதை அதை தான் தீர்மானிக்கணும். அதே பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை நீத்து போன ஆள். அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பு மாத்தைகளையும் அவரைத்தான் தாங்கள் பிரதிநிதியாக, பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை, ஆனால் அவரைத்தான் பிரதிநிதியா எடுக்க போயிடுமா. அப்படியான நிலையில நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கும் ஊதுப்படும். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக இருக்கிற 25 வழக்குகள் 19 இப்ப கையில இருக்கு. 19 ஏதாவது ஒரு வழக்கு அர்ச்சுனா ராமநாதன் பதிவு செய்வாராக இருந்தால் எப்பொழுது இந்த முதலாவது வழக்கை பதிவு செய்ய போகிறீர்கள், எதற்கு எதிராக பதிவு செய்ய? நான் நினைக்கிறேன் அப்ப கணக்க இது, அதாவது தெரியும் உங்களை சுவஸ்திகா அருணலிங்கம் என்றால பற்றி ஒரு வசனம் கூட பாராளுமன்றத்தில் நான் கதைக்கல. ஆனா பிமல் ரத்நாயக்க தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிற சுவஸ்திகா அருணலிங்கத்தை பற்றி நான் கேவலமாக கதைச்சினால் கென்சார்ல இருந்து நீக்க கதைக்காத வசனங்களே நீக்கிருக்கணும். பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக என்னால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றம் போட்டு ரிட் எடுக்க முன்னால் ஏலும். அதுக்கு ஒரு 15-20 லட்சம் செலவழியும். நான் என்னுடைய மக்களோட காசை அதுக்கு நான் செலவழிக்க விரும்பல. நான் வெளியால் கதைப்பேன், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வழக்குகள் பெரும்பாலும் போடுறதா இருந்தால் முதலாவதா சபாநாயகருக்கு எதிராக போட்டுக்கணும். 77 நாள் என்ன கதைக்க விடையில பாராளுமன்றத்தில். அது எங்களுடைய 27,000 மக்களை 77 நாள் குரலை நசுக்கினதுக்கு சமன். அப்பவே போட்டுக்கணும். இந்த வரைக்கும் நான் யாருக்குமே வழக்கு போட்டதில்லை, உங்களுக்கு தெரியும். போடணுமா இருந்தால் பாராளுமன்றத்தில் தான் ஆரம்பிக்கும். யாழ்ப்பாணத்தில் எந்த தாக்கல் செய்யாதது வந்தப்ப இந்த தீவு பகுதியெல்லாம் செய்யல. அடுத்தது வலிகாமன் தெற்கும் கிழக்கும் செய்யல. அதை விட அந்த அவ்வளவுதான். வல்லுறுத்துறை நான் ஃபுல் கிளீன். அது வல்லுறுத்துறை என்னோட ரிஜெக்ட் பண்ணப்பட மாட்டுது. எனக்கு அது யாழ்ப்பாணத்தில் சின்ன சந்தேகம் இருக்கு, ரிஜெக்ட் பண்ணப்படலாம் ஒன்று. ரிஜெக்ட் பண்ணப்பட்டா எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை, என்னுடைய வேட்பு நிராகரிக்கப்பட்டா, யாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்டா கஜேந்திரமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கு போட சொல்லி நான் தாழ்மையோட கேட்கிறேன். சட்டத்தரணி கௌதமி அவர்களை நியமித்திருப்பதாக சொல்லியிருக்கோம். அவருடைய வதிவிடம் தொடர்பான ஒரு சிக்கல்களும் ஒருவேளை வெற்றி பெற்றால் அது சவாலுக்கு உட்படுத்தப்படலாம். சவாலுக்கு உட்படுத்தலாம். உங்களுக்கு முதல்ல தெரியும், மணிவண்ணனுடைய இதையும் சவாலுக்கு உட்படுத்தினவே. அது கடைசி அந்த இதை சுமந்திரனோட விட்ரோ பண்ணினவர். நான் நினைக்கிறேன் இந்த ஜாழ்ப்பாண நொமினேஷன்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. என்னென்றால் அவள் அதுக்குரிய சட்டத்தை தேர்தல் ஆணையாளர்கிட்ட கேட்டு நான். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த சட்டத்தின் ஒரு சரத்தும் சொல்லவில்லை, இந்த இடத்துல பெர்மனண்டா வசிக்கணும். பதிவிட முகவரின்னு தான் போட்டிருக்கு. அப்போ ரெசிடென்ட் அட்ரஸ் தான் இருக்கு. யாராவது வழக்கு போட்டால் அது சம்பந்தமா வழக்கு போகும். ஆனால் அந்த வழக்கு முடியறதுக்கு முன்னா கௌசல்யா MP ஆயிடுவா. நான் மாநசபைக்கு வருவேன் நம்பிக்கை முடியும் வரை தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு பின்னர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறார். விளங்கல. இப்போ தேர்தல் முடியும் வரை கூட்டுக்களை வைப்பதற்கு தேசிய கட்சிக்கு ஆதரவு வழங்குவது தெரிவித்துவிட்டு பின்னர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு. தேசிய மக்கள் சக்தியோட நான் நினைக்கிறேன் என்னுடைய உறவு நான் தெளிவாக நான் நிறைய கதைக்கிறேன்னு சொல்றேன். இனிமேல் நான் சொன்னான் உங்களுக்காக நான் உயிரை கொடுப்போம்னு சொன்ன அதே வாயால சொன்னான். இனிமேல் தேசிய மக்கள் சக்தியோட இந்த தொடர்பும் எனக்கு இருக்காது. ஏனென்றால் அதை என்ன ஜனாதிபதி வாராண்டதுக்காண்டி தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு வடிவாக தெரியும். இப்போ கூட சிவந்தி அரெஸ்ட் பண்ணல. ஆனால் ராமநாதனோட போனை ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்றதுக்கு எங்களுடைய இலங்கை காவல்துறை சித்தமானதா இருக்கு. என்பிபியோட நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் பாராளுமன்றத்துக்கு போக முன்னா எனக்கு அனுபவம் குறைவு. போன அப்புறம் தான் எனக்கு விளங்குது. நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி என்பிபி தானே. என்பிபிக்கு எங்களுடைய வாக்களை இந்த முறை உள்ளூராட்சி சபையில கொடுப்பமா இருந்தால் நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசி உலையா இருக்கும் நினைக்கிறேன். மாநகர சபையில் ரிஜெக்ட் பண்ணப்படுறதுக்கான காரணம் என்ன? மாநகர சபையில மேபி ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த அட்ரஸ் பிரச்சனை இல்லையா. அப்போ எங்களுடைய ஃபார்ம்ல வந்து அந்த என்ன சொல்றது ஐடென்டி கார்டு உறுதிப்படுத்தாம சிலதுகள் இருக்கு. மற்றது பர்த் சர்டிஃபிகேட் உறுதிப்படுத்தாம சிலதுகள் கொடுத்துருக்கு. நான் ஓப்பனாக சொல்றேன். அதால பெரும்பாலும் 100க்கு 95% ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சாத்தியப்பூர்வம் இருக்கு மாநிலத்தில். எந்த சபையில நீங்க வெற்றி பெறுவீங்க நம்புறீங்க? நான் நினைக்கிறேன் சாவச்சேரி, அதை விட வலிகாமம், பருத்தித்துறை, வடமராட்சி நான் வெள்ளிவனன் நினைக்கிறேன். மக்கள் தான் தீர்மானிக்குவாங்க. மக்கள் தீர்ப்பு மாயசன் தீர்ப்பு. மே மாசம் தீர்ப்பு வந்து உங்களுக்கு பாதகமா வருமானு சொல்லி பார்லமெண்ட் உறுப்பினர் பதவி வந்து இப்படித்தானே நான் கதைக்கிறதா இருந்தால் பாராளுமன்றத்தில் தான் கதைக்கணும் வேண்டிய ஆசை. நான் என்னுடைய சொந்த யூடியூப்லயே நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அது மக்களுக்கு போகும். நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துல தன்னிச்சையா சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். வழக்குல நீதிபதி எடுத்தவொன்னே படாரம் உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரைக்கும் நிப்பாட்ட மாட்டார். அதுக்கு ஒரு கமிட்டியா ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி டிசைட் பண்ணணும் மற்றனாக எத்தனை நாள் நிப்பாட்டுறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய விமல் ரத்நாயக விரும்பி சுவஸ்திகா அருள்லிங்கத்தினுடைய பேரை நான் பாவிச்சதா சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் மேலே இருந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சுனாக்கு 8 உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரை கதைக்க தடையாண்டு இது உங்களுடைய தமிழ் மக்களுக்கு சிம்பிளா விளங்கும். இதோட உங்களோட விளக்கங்கள் பொட்டு விளக்கமும் கோரப்படவில்லை. நான் இல்ல அதான் சொல்றது இல்லாத ஒரு இடத்துல வையக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல இல்லாத நேரத்துல வை இருக்கிறேன். நான் இருந்து வயதாலும் வழியால வரக்கூடிய மேல செய்திருக்கிறேன். இது ஒரு தமிழருக்கான ஒரு பெரிய இதுன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சில பேர் என்ன கடிச்சு கொண்டிருக்கிறீர்கள் பர்சனலா. நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன் தம்பி, நானும் விட்ரோ பண்ணி போயிட்டா
திருப்பியும் நீங்கள் 2009ஆம் ஆண்டு அரசியலுக்குள்ள போயிட்டீங்க. அது உங்களோட பொறுத்து. யாரும் எனக்கு அடிக்கிற பிரச்சனை இல்லை. நான் தெளிவாக நான் என்ன சொல்றேன் என்றால், நீங்கள் எனக்கு அடிக்கிறேன்டா எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் அடிச்சு கொண்டிருக்கீங்க. என்பிபி வின் பண்ணி கொண்டிருக்கு. தயவு செய்து உங்களோட கண்ணை மட்ட பக்கம் திருப்புங்கோ. என்னுடைய பர்சனலா இருந்து அடியுங்கோ. நான் காசு களவெடுத்து, நான் பேங்க்ல காசு இருக்கு, பெரிய விழான்ல வீடு கட்டிட்டு அதுகளை அடியுங்கோ. ஒரு பிரச்சனை இல்லை. ஊர்ல சந்திக்காரட்ட கேட்டா சொல்லுவாங்க. ஆனா இந்த அவங்க ஊர்ல போய் சந்தியில கேளப்போ. ஆனா என்னோட மெர்சிடிஸ் பென்ஸ் லக்ஷ்மன் அவன் நீங்க கேட்கலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து தேடி பார்க்கலாம் தானே. அது பயங்கரமா பெட்ரோல் வர குடிக்குது. நான் ஒன்று சொல்றேன் தெளிவா, என்னென்றால் என்ன தாக்குறதை விட்டுட்டு தயவு செய்து தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய டைம் யூஸ் பண்ணுங்க. நான் நாளைக்கு பாராளுமன்றத்துல இருந்து விலத்தி போயிடுவேன். அப்ப நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரவும் இல்லை. கடைசியா நீங்கள் சுட்டு கொண்டு மட்டும் எங்களோட ஆளை காணிலன்னு பார்க்காம நீங்கள் அந்த சக்தியை தயவு செய்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் ஏதாவது பிரயோசனம் பண்றதுக்கு செலுத்துங்க. மாநசபை தேர்தல் நடத்தப்பட்டால் முதலமைச்சர் நினைக்கிறேன் மாநசபை தேர்தல் இப்போதைக்கு நடத்த மாட்டினா உள்ளூராட்சி தேர்தலை வச்சு தான் நான் டிசைட் பண்ணிட்டா மாநசபை நடத்துறதா இல்லையாண்டு. நான் நினைக்கிறேன் என்பிபிக்கு ஒரு பயங்கர தோல்வி ஒன்று வரும். உங்களோட தமிழ் கட்சியில் இந்த வெள்ளி மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன். நான் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். நானே சொல்லியிருக்கிறேன் கயந்திரமார் பொன்னம்பலத்துக்கு என்னுடைய ஜாழ்ப்பாணத்துல என்னுடைய ஜாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்பட்டா எனக்கு போடப்படுற ஓட்டுகள் அவ்வளவும் கயந்திரமார் பொன்னம்பலத்தில் அவருடைய வேட்பாளருக்கு போட சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். நான் சில மச்சுகள் முடியும் வரைக்கும் தான் கஷ்டப்படுறேன். மச்சு முடிஞ்சு விசில் ஊதி நாப்பிறாது மற்ற பேர் ஜோதிச்சு பிரியோசனம் இல்லை. விசில் எனக்கு எதிராக ஊதுப்படும். அது 100% சந்தேகம் இல்லை. எனக்கு ஜாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்படும். அது பிரச்சனை இல்லை. கயந்திரமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சிக்கு என்னுடைய வாக்கள் அவ்வளவும் ஜாழ் மாநகர சபைக்கு மட்டும் போடும்படி கேட்டுக்கிறேன். அதுக்கான காரணம் ஆதரவு தெரிவிப்பு தமிழ் தேசிய கட்சியில நீங்க வடிவா பாத்துட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிற நான் ஒரு நாள் கூட பேடா ட்ரீட் பண்ண இல்லை. என்ன நானும் வேறு பக்கத்துல இருக்கேன். பெருமடா சப்பாத்துல வர இடிக்கலாம். ஆனா ஒரு நாள் கூட பேர் அந்த அளவுக்கு ஜென்டில்மேன். அதனாலதான் நான் சொல்றேன் என்றால் அவ என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய தையீட்டு விகார சம்பந்தமான கருத்துக்கள் எனக்கு எதிர்கருத்து இருந்தாலும் என்னடா காணி உரிமையார் இல்லாதால தேசிய மன்றத்துக்குள்ள நான் நினைக்கிறேன் சுமந்திரன் உட்பட ஸ்ரீதரன் எல்லாருமே விலை போனாக்கள். உங்களுக்கு பாத்திரிமேல் கிட்ட ஸ்ரீதரன் ஐயா சொல்லியிருப்பார் ஸ்பீச்சில் தான் என்பிபிக்கு சப்போர்ட் இருந்து பாத்துனீங்களே. ஆனால் இதுவரைக்கும் எங்களுடைய கயந்திரமார் பொன்னம்பலம் கூட எங்களோட பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்துல அவர் எதிராக போட்டுட்டு பார்த்து கொண்டு வந்தவர் அர்ச்சனா அங்கே ஓட் பண்றாரு. நான் அவருக்கு சார்பாக தான் ஓட் பண்ணினா அவர் சொன்னவர் நீங்க எனக்கு தான் ஓட் பண்ணிருக்கீங்க நன்றியா போண்டு. எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை. என்னுடைய இதே டிசிசி மீட்டிங்ல அர்ச்சனாவா சாவச்சேரியை விட திலத்தினா நல்லமன்னு சொன்னதுக்காக தான் நான் அவரோட கோவப்பட்டிருந்தேன். அவர்கிட்ட சொன்னா அண்ணா எனக்கு சரியான மனம் இப்போ வலிக்குது, நீங்கள் வைத்தியசாலையில என்ன விட்டு திலத்தினா நல்லமண்டு உங்களோட கையேந்திரன் சொல்லி இருக்கிறாருன்னா ரைட் அப்படியா நான் கேட்டு பார்க்கணும்னு சொன்னேன். இப்போதைக்கு இருக்கிற அந்த மாற்றுத்தலைமை என்றதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஸ்ரீதரனுக்கோ சுமந்திரனுக்கோ இந்த வாக்குகளையும் விடக்கூடாதுன்றது என்னுடைய பழிமான வேண்டும். எதிர்காலத்தில் அவர்களோட கூட்டு சேர ஒரு நாளும் கூட்டு சேர போறதில்லை. நான் எப்பவுமே தனி வழி நான் இல்லாத இடத்துல வேற யார் நிக்கணும்ன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். அது தவிர தீவிரங்கள் இருக்கிற மக்களும் இன்னும் நிக்கணும். நான் இந்த மாநகர சபையை பிடிக்காலும் அதில் ஒரு 500 மில்லியன் 600 மில்லியன் ஒதுக்கப்படும். மாநகர சபை பிடிக்காலும் நான் மாகாண சபை பிடிக்கும் பட்சத்தில் தீவிரத்தில் இருந்தால் நான் ஆரம்பிப்பேன். தீவிர மக்களோட வெளியில் இருந்தால் நான் ஆரம்பிப்பேன். நான் இந்த முறை வந்த காசுகளை கூட வைத்தியசாலைக்கு தான் கொடுத்துருக்கிறேன். தீவிர மக்களும் மற்றது தீவிரம் சார்ந்த புலம்பெயர்த்தில் இருக்கிற என்னோட சகோதரங்களும் என்ன மன்னிச்சு கொள்ளணும். நான் அவசரமாக போகிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணினாங்க. ஒரு சபையில் 48 அப்படி 11 சபை கிட்டத்தட்ட பார்த்தா 450 500 பேர் அவையில் போய்ட்டு ஐடென்டி கார்டு அவையில் போய்ட்டு இது பார்க்குற சரியான கஷ்டம். அதால கொஞ்சம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாத்தையுமே போடலாம் இருக்கு. 11 போட்டிருந்தா 11 கிடைச்சிருக்கும். ஆனால் எனக்கு 11 போடலாம் நினைக்கிறேன். போட்ட 11ல ஒரு 9 அல்லது 8வது ரிஜெக்ட் பண்ணப்படாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற நாங்கள் சுயேட்சை குழு நாங்கள் கோடியோடியாக காசு வச்சிருக்கையில் மக்களோட பணத்தில் இருந்தால் நாங்கள் மக்கள் இருந்தால் ஆரம்பிக்கிறோம். எனக்கு அது கவலையே இல்லை, ஒரு பொறையும் இல்லை. நான் கண்ணாடி போட்டு அழுறான்னு யோசிக்க கூடாது. நான் கவச்சத்துக்கு தான் லெட்ஸ் கோ உண்டு. அது போட்டுட்டு சரியாக இருந்தால் தெரிஞ்ச அப்புறம் அதில் எந்த பொறி பண்ணி கொண்டு கூடாது, அதை கெஞ்சக்கூடாது. நாங்கள் 11:45 கொடுத்த நேரத்தில் கௌஷலான சிக்னேச்சர் ஒரு இடத்துல இல்லை. படம் எடுத்ததை பற்றி தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு இடத்துல சிக்னேச்சர் இல்லைன்னு 15 நிமிஷம் இருந்தது. அதில் திரு கௌஷலா அனுப்பினா திருப்பி கேளுங்க அந்த இடத்துல சைன் பண்ணுறதுக்கு அதை மாட்டேன்னு சொல்லிட்டோம். அது அவங்க ரூல்ஸ், அதாவது நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி நாங்களாவே வந்துட்டோம். ரிஜெக்ட் பண்ணப்பட்டதாக வாசிக்கப்படும் எதிர்பார்க்குறோம். அதில் பெருசாக நியூஸ் எல்லாம் போடுறதுக்கு நீங்களே போட்டுருவோம். பெரும்பாலும் மாநகர சபையில் கௌஷல்யா இந்த நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். என்னுடைய கட்சிக்கு ஊசி சின்னம் கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது ஒரு சின்னம் ஒன்று கிடைக்கும். அந்த ஊசி சின்னம் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காண்டி கூட சில பிரதேச சபையில் மாநகர சபையில் சுயேட்சைக்கு அரசாங்கம் என்பிபி காசை கொடுத்து சுயேட்சையை 2-3 போட்டிருக்கு. அப்போ அந்த 3 பேரும் ஊசிக்கு அடிபடிக்கணும். விடங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் தலைவர் 25-26 நாட்டோட போரிட்டவர். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் பெரிய அரசாங்கத்தோடையும் ஒரு ஊழல் செய்த பெரும் எதிர்கட்சியோடையும் ஊழல் செய்த தமிழ் கட்சியோடையும் ஒரு தனியொருத்தன் நின்று அடிபடுறான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வெல்லுவேன். மக்கள் தான் என்ற பலம் வேறு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க.
பாராளுமன்ற தேர்தலில் வந்து நீங்க சாவச்சேரி தொகுதியை வின் பண்ணினீங்களா? கிளீனா போட்டுருக்கு, அதுல ஒன்றுமே நடக்காது. சாவச்சேரி 100% ரிஜெக்ட் போட்டிருக்கிறீங்களா? அதே ஆதரவு உங்களுக்கு இந்த எலெக்ஷன் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை.